வீடுகள் சாதாரண நபர்களைப் போல சிரித்து பேசி புழக்கம், எந்த சந்தேகமும் இல்லாமல் நடந்த போதைப்பொருள் மிக்சிங் அதிகாரிகளையே அதிர வைத்துள்ளது ஜாஃபர் சாதிக்கின் சென்னை குடோன். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து காவலில் விசாரித்து வரும் என்சிபி அதிகாரிகள் அவனது நெருங்கிய கூட்டாளி சதானந்தம் என்பவனை கைது செய்தனர். சென்னை திருச்சியில் குடோன் நடத்திய சதானந்தம் அங்கு போதைப் பொருட்களை ராகி பவுடர், தேங்காய் பவுடருடன் மிக்சிங் செய்து அனுப்பி வந்தது தெரிய வந்தது. சென்னையில் கைது செய்யப்பட்ட சதானந்தத்தை டெல்லி அழைத்துச் சென்ற அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் கடந்த 2013ஆம் ஆண்டே சுங்கத்துறை அதிகாரிகளால் சதானந்தம் கைது செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சூடோபெட்ரின் போதை மருந்தை மலேசியாவுக்கு கடத்தியதும் அம்பலமாகியுள்ளது. அதேபோல 2019ஆம் ஆண்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிப்பட்ட விவகாரத்திலும் சதா சம்பந்தப்பட்டவன் என தெரிய வந்துள்ளது. சதானந்தத்திடம் தொடர்ந்து விசாரணை நீடிக்கும் நிலையில் அவன் சென்னையில் நடத்தி வந்த குடோன் குறித்து பல அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது. சென்னை பெருங்குடியில் காமராஜர் தெரு, அன்னை சத்யா நகரில் குடியிருப்பு பகுதிக்கு நடுவே அமைந்திருக்கும் இந்த வீடுதான் ஜாஃபர் சாதிக்கின் போதைப் பொருள் குடோன். ஜாஃபரின் நெருங்கிய கூட்டாளியான சதானந்தத்திற்கு சொந்தமான இந்த குடியிருப்பில் மொத்தம் 6 வீடுகள் இருக்கும் நிலையில் 3 வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. எஞ்சிய 3 வீடுகளில்தான் போதைப் பொருள் மிக்சிங் நடந்து வந்திருக்கிறது. ஹவுஸ் ஓனர் எங்கன்னு கேட்டாங்க, தெரியல அப்படின்னோம். இது மாதிரி ஏதோ தப்பான இது பண்ணுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவங்க எந்த ரூமில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த ரூம் இந்த 3 ரூமில் தான் அவங்க வருவாங்க, எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வருவாங்க. அத்தோடு பெரும்பாலான நேரங்களில் பூட்டி கிடக்கும் அந்த வீடுகளுக்கு முகம் தெரியாத நபர்களும் அடிக்கடி வந்து செல்வார்கள் என கூறப்படுகிறது. அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் புதிதாக வாடகைக்கு வந்தவர்கள் என்றாலும் கூட சின்ன சந்தேகம் கூட வராமல் போதைப் பொருளை மிக்சிங் செய்து சதானந்தம் அனுப்பி வந்துள்ளான். இந்த நிலையில் சதா நடத்தி வந்த குடோனை மொத்தமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் அதிகாரிகள். புதன்கிழமை இரவு குடோனுக்கு சென்று ஆய்வு செய்த அதிகாரிகள் மறுநாள் அதிரடியாக சோதனையை தொடங்கினர். இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்க்கல சார். நைட்டு வந்தாங்களா? எதுவுமே கேட்கல. யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்களா இல்லையா? இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ல வந்து என்ன கேட்டாங்க? எதுவுமே கேட்கல. இந்த சேர் எடுத்துக்கிட்டு போட்டோ பிடிச்சிட்டு கையில் சுத்தியலுடன் குடோனுக்கு சென்ற அதிகாரிகள் கேட்டை பூட்டி முழுமையாக குடியிருப்பு பகுதியை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். பின்னர் ஒவ்வொரு அறையாக சோதனை நடத்தி சல்லடை போட்டு சலித்தனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நீடித்த நிலையில் பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய கையோடு எடுத்துச் சென்றனர். சிலவற்றை சீலிட்டு எடுத்துச் சென்றதோடு பை நிறையவும் ஆவணங்களை அள்ளிச் சென்றனர். சோதனை முடித்து வந்த அதிகாரிகளிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் எதுவுமே சொல்லாமல் புழுதி பறக்க காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டனர். சோதனை நடந்த 3 வீடுகளில் 2 வீட்டை பூட்டிய அதிகாரிகள் 1 வீட்டை திறந்தபடியே விட்டுச் சென்றனர். அதிகாரிகள் சோதனையில் சிக்கிய ஆவணங்கள் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை தொடங்கும் எனவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.